அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசைத்து கூட பார்க்க முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கேட்கிறேன். சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அதிமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள், பேரன் அண்ணா அவர்கள் இவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உழைத்து தன் உழைப்பால் இன்றைக்கு தமிழகம் உயர்ந்து நிற்கின்றது. அதை அதிமுக அரசு செயல்பாட்டுக்கு செயல்வடிவம் கொடுத்தது. அந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அதிமுக இயக்கம். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நாட்டு மக்கள் தான் உயர்ந்தவர்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை உள்ளே சென்று அலசி ஆராய்ந்து அதன்படி ஆட்சி செய்கின்ற கட்சி அதிமுக கட்சி. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.